வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைட்ஸ் ஃப்ரம் புக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் புத்தக வாசகர்கள் அனைவருக்கும் பரிச்சயமான பிரபலமான புத்தகம் தான். திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய யவனராணி புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த யவனராணி 1960களில் குமுதம் வார இதழில் தொடர்கதையா வந்து மகத்தான வெற்றி பெற்றனால வானதி பதிப்பகம் இதை புத்தகமா பதிப்பிச்சிருக்காங்க. இந்த கதை கரிகால சோழன் ஆட்சி காலத்துல நடந்த வெண்ணி போர் பற்றியும் யவனர்கள் கடல் கடந்து வந்து தமிழகத்துல கப்பல் படையில பணியாற்றின விபரத்தை பத்தியும் மையமா வச்சு எழுதின புத்தகம் தான் இந்த யவனராணி. இந்த கதை கரிகால சோழன் வெண்ணி போர்க்களத்துல சேரன் பெருஞ்சேரலாதனையும் 11 வேளிர்குல சிற்றரசர்களையும் ஒரு பாண்டிய மன்னனையும் வீழ்த்தியதை மையமாக வச்சு எழுதப்பட்டது. இது மட்டும் இல்லாம யவனர்கள் சங்க காலத்திலேயே கடல் கடந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களோட கப்பல் படையில பணியாற்றிய விதத்தையும் அவர்களின் வணிக முறையை பத்தியும் இந்த கதையில மையமா வச்சு எழுதியிருக்காங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, புகார் நகர கடற்கரை ஓரத்துல ஒரு இளைஞன் தன் சோகமான சிந்தனையோட மனம் போன போக்குல நடந்து போயிட்டு இருப்பாரு. இவர்தான் சோழப்படையின் உப தலைவனான இளஞ்செழியன். இவரை அவரோட மாமன் மகள் வெறுத்திருப்பாங்க. இந்த நாடு இருக்கிற நிலைமை இதெல்லாம் நினைச்சு சோகமா நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி நடந்து போறப்ப அவர் காலில் ஏதோ தட்டுப்படும். அது என்னன்னு பாக்குறப்ப வேற்று நாட்டு பெண் ஒருத்தவங்க தேவதை மாதிரி மிகவும் அழகான தோற்றத்தோட தண்ணீர்ல மூழ்கி கரையொதுங்கியிருக்காங்க. இவங்களை காப்பாற்றுவதற்காக தன்னோட இருப்பிடத்துக்கு அவங்கள எடுத்துட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு அவரோட நண்பன் மற்றும் உதவியாளர் ஹிப்பாலஸ் மூலியமா அவர் தூக்கிட்டு வந்தது இந்த நாட்டையே ஆட்சி செய்ய வந்த யவன நாட்டு ராணின்னு தெரிய வருது. இவங்க பூம்புகாரை ஆட்சி பண்றதுக்காக கடல் கடந்து யவன நாட்டில இருந்து வந்திருக்காங்க. இது தெரிஞ்ச இளஞ்செழியன் யவன ராணிய ஒரு இடத்துக்கா கடத்தி கொண்டு போவாரு. அவங்க போற இடத்துக்கெல்லாம் விரைவா வந்து கண்டுபிடிச்சிருவாரு யவன நாட்டு கடற்படை தளபதியான டைபீரியஸ். இந்த இளஞ்செழியன்ற ஒரு கதாபாத்திரம் சிறந்த வீரன்னா அதற்கு இணையான ஒரு எதிரி தான் டைபீரியஸ். ஒரு கட்டத்துல டைபீரியஸ் இளஞ்செழியனை ரொம்ப சாமர்த்தியமா ஏமாற்றி அவரை கப்பல்ல கடத்துவாரு, விஷம் வைத்து கொல்ல வைப்பாரு. ஆனாலும் இதுலெல்லாம் தப்பிய இளஞ்செழியன் சாமர்த்தியமா உயிர் போன மாதிரி நடித்தனால அவரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. சுறா மீன்கள்ட்ட இருந்து தப்பிய இளஞ்செழியன் வேற்று நாட்டு மண்ணில் ஒரு அடிமையா விற்கப்படுறாரு. ஒரு நாட்டோட படை தளபதி இன்னொரு நாட்டில் அடிமையா விற்கப்படுறாரு. இவர் கூடவே இவரோட நண்பனான ஹிப்பாலஸும் விற்கப்படுறாரு. பிறகு கடற்கொள்ளையர்கள் கிட்ட மாட்டுறாரு. அதுக்கப்புறம் அரபு நாடுகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சு இலியாட்சு அப்படின்ற மன்னர்கிட்ட அந்த கப்பல் வந்து சிக்கிக்கிறது. அவர்கிட்ட மாட்டின யாராலையுமே தப்பிக்க முடியாது. ஆனால் இளஞ்செழியன் தன்னோட புத்தி சாதுரியத்தாலும் தன்னோட திறமையாலும் அந்த கடற்கொள்ளையர்களை வைத்தே அந்த இலியாட்சு கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. பிறகு அந்த இலியாட்சு கிட்ட அடிமையா இருந்த அலிமா என்ற பெண்ணையும் காப்பாத்தி கொண்டு வராரு. வர வழியில அவருக்கு பணம் தேவைப்பட்டனால அவர் கடத்தி கொண்டு வரப்பட்ட யவனர்கள் இருக்கிற அந்த நாட்டிலேயே சாமர்த்தியமா ரத போட்டிலெல்லாம் கலந்துக்கிட்டு அது மூலயமா பணம் சேமித்து தன்னோட தாய்நாட்டை வந்தடைகிறாரு. இது ஒரு பக்கம் நடக்க, காற்றை விட வேகமாக ரதம் ஓட்டக்கூடிய சோழ மன்னனான இளஞ்சை சென்னி சூழ்ச்சியால கொல்லப்படுறாரு. அவரோட பையனான கரிகாலனை யாருக்கும் அறியாத இடத்துல சிறை வச்சிருக்காங்க. அதுல இருந்து கரிகாலன் எப்படி தப்பிச்சு வர்றாருன்ற காட்சி ரொம்ப சிறந்ததாக இருக்கும். தமிழ் சினிமால வர ஹீரோ என்ட்ரி காட்சி மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் சேரன் பெருஞ்சேரலாதனும் ஒரு பாண்டிய மன்னனும் 11 வேளிர்குல சிற்றரசர்களும் சோழ மண்டலத்தை அழிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. தன்னோட தாய்நாட்டுக்கு வர இளஞ்செழியன் யார்கிட்டையுமே சொல்லாம தனியா ஒரு திட்டத்தை தீட்டி அதை கரிகால மன்னன் கிட்ட சேர்த்து எப்படி இந்த வெண்ணி போர்க்களத்தை சந்திக்கிறாங்கன்றது தான் இந்த கதையோட சிறப்பு. முதல்ல எதற்காக இந்த வெண்ணி பரந்தலை என்ற இடத்த போருக்காக தேர்ந்தெடுத்தாங்கன்னா, உறையூர்ல போர் நடந்தா பாண்டியர்கள் சேரர்கள் உதவியோட எதிரிகள் வெற்றி பெற்றுவாங்க. புகார்ல போர் நடந்தாலுமே புகார் நகரம் யவனர்கள் பிடியில இருக்கு. அதனால
சமவெளியான வெண்ணி பரந்தலைன்ற இடத்தை தேர்ந்தெடுக்கிறாருங்க. முதல்ல நாட்டின் எல்லையில் இருக்க மருத நிலத்தையும் நீர்நிலைகளையும் கால்நடைகளையும் சேதப்படுத்தி அந்த மக்கள் எதிரி மன்னர்கள் கிட்ட போய் சொல்றப்ப அந்த எதிரிகள் இந்த வெண்ணி பரந்தலையை நோக்கி படையெடுத்துட்டு வர்றதுக்கான திட்டம் தான் இது. பின்னர் கரிகாலன் அந்த சேதப்படுத்திய அந்த மருத நிலத்தையும் நீர்நிலைகளையும் சரி செய்து கொடுக்கலாம்னு நினைச்சிருக்காரு. இந்த கதையின் மற்ற கதாபாத்திரங்களான சமண மட தலைவர், பிரம்மானந்தர் இவங்களாம் துறவரம் பூண்டிருந்தாலும் தன் தாய் நாட்டுக்கு ஆபத்துன்னு வரப்ப மன்னருக்கும் சரி இளஞ்செழியனுக்கும் சரி தன்னோட அறிவுரையை வழங்குறாங்க. இந்த போர் திட்டங்கள் வகுக்கிறதுலையும் ரொம்ப உதவியாக இருக்காங்க. பெண் கதாபாத்திரங்களான பூவழகி தமிழ் பெண்டிரின் கற்பு நெறியையும், அள்ளி தமிழ் பெண்களின் வீரத்தையும், வேற்று நாட்டு பெண்ணாக இருந்தாலும் யவனராணி தன்னோட கம்பீரத்தையும் பறைசாற்றும் விதமாக இருந்திருக்காங்க. இந்த வெண்ணி போரில் பல போர் வியூகங்களை பற்றி சாண்டில்யன் ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். நம்மளே அந்த போர் காட்சியில் போய் நின்று அதை வேடிக்கை பார்த்த மாதிரியே ஒரு பிம்பத்தை அவர் எழுத்துக்கள்னால உருவாக்கி போரில் கரிகாலன் தான் வெற்றி பெறாரு. இதற்கப்புறம் யவனராணி டைபீரியஸ்னால கொல்லப்படுறாங்க. இதற்கான காரணம் யவனராணி தன் தாய் நாட்டுக்கு துரோகம் விளைவித்தாங்கனும், இளஞ்செழியனை காதலித்ததால் தன் தாய் நாட்டின் மேல் உள்ள பற்று குறைந்ததாகவும், தான் வந்த வேலையை செய்ய முடியாததற்கான காரணம் யவன ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாததற்காக காரணம் இந்த யவனராணி என்றும் அவங்கள குத்தி கொன்னுடுறாரு. இந்த கதையோட ஹைலைட்ஸ் என்னன்னா, இளஞ்செழியன் ஒரு நாட்டிலையும் சிக்கிக்கொள்ளும் பொழுது தன்னோட சமயோஜித புத்தினாலையும் தன்கிட்ட எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் இருந்தாலுமே தன்னோட புத்தி, தன் திறமை இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த இடத்த ரொம்ப சாமர்த்தியமாக கையாண்டு வெளியே வந்துடுறாரு. ஒரு நாட்டிலையும் பல பெண்கள் அவர் மேலே விருப்பம் தெரிவித்தாலும் தன்னோட தாய் நாட்டில் இருக்க பூவழகிய என்றும் மறவாமல் இருக்காரு. இந்த கதை ஏன் படிக்கணும்னு நான் சொல்வேன்னா, இதில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அதாவது இக்கட்டான சூழ்நிலையை எப்படி கையாண்டு சாமர்த்தியமாக அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியும் அப்படின்றதும், தனக்கு நேர்ற நிறைய சங்கடங்களை எப்படி சமயோஜித புத்தியோட கையாண்டு செய்ய முடியும் அப்படின்றத இந்த கதையில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட ரியல் லைஃப்லையுமே யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ இருக்க ஐடி கல்ச்சரில் ஒர்க் பிளேஸில் சொல்லித்தர ஸ்மார்ட் திங்கிங், இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி சாண்டில்யன் கதைகள் படிக்கிறப்ப நமக்கு தானாகவே நமக்குள்ள அந்த குவாலிட்டிஸ் வளர ஆரம்பிக்கும். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லாமல் நம்ம ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் தனித்தன்மையோடையும் இருக்க ஆரம்பிப்போம். அதனால் எல்லாருக்கும் நான் பரிந்துரைக்கிற புத்தகம் யவனராணி. கண்டிப்பாக படித்து பாருங்கள். நான் சொன்னது இல்லாமல் நிறைய பதிவுகள் இந்த யவனராணி புத்தகத்தில் இருக்கும். 1600 பக்கங்களுக்கு மேலே இருந்தாலும் அந்த கதையோட ஓட்டம் ரொம்ப வேகமாக இருக்கனால நம்ம சீக்கிரமாகவே இந்த கதையை படித்து முடித்து விட முடியும். கதை எங்கேயுமே தொய்வில்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த யவனராணி புத்தகத்தை ஒரு தடவையாவது படித்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.